கடந்த ஜனவரி மாதம் 29ஆம் தேதி காலமான இலங்கை தமிழரசு கட்சியினுடைய நீண்டகால தலைவரும் தமிழரசு கட்சியினுடைய மிக மூத்த தலைவருமான மாவை சேனாதிராசா அவர்களுடைய மரணம் தொடர்பாகவும் அந்த மரண நிகழ்வுகள் தொடர்பாகவும் பல்வேறு விஷம பிரச்சாரங்கள் ஊடகங்களில், அதிலும் குறிப்பாக அச்சு ஊடகங்கள், இலத்திரனியல் ஊடகங்கள், வாட்ஸ்அப் குழுக்கள் போன்றவற்றில் வெளிவந்திருக்கின்றன. அவற்றுக்கான பதில்களை நாங்கள் அந்த காலகட்டத்திலே வழங்குவதை தவிர்த்திருந்தோம். காரணம், எந்த விதமான அகௌரவமும் அவருடைய நிகழ்வுக்கு ஏற்படக்கூடாது என்பதற்காக தவிர்த்திருந்தோம். இப்பொழுது இந்த சில விடயங்களை எங்களுடைய மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அது எங்களுடைய பொறுப்பு. அதை அறிந்து கொள்ளக்கூடிய உரிமையும் மக்களுக்கு இருக்கிறது. திரு மாவை சேனாதிராசா அவர்களை முதலிலே நாங்கள் இங்கே ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது. திரு சோமோகன், டாக்டர் சோமோகன் அவர்கள் எங்கள் உறுப்பினர். அவர் ஒரு பேட்டி 2ஆம் தேதி வெளிவந்த ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கிறார், நாங்கள் மாவை சேனாதிராசா அவர்களை வைத்தியசாலைக்கு, அதாவது அவர் 28ஆம் தேதி அதிகாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட முன்பு நானும் பொதுச் செயலாளர் சத்தியலிங்கம் அவர்களும் சந்தித்ததாகவும் அதனுடைய தாக்கம் அவரை பாதித்ததாகவும் சொல்லியிருக்கிறார். ஆனால் உண்மையில் நானும் சத்தியலிங்கம் அவர்களும் மாவை சேனாதிராசா அவர்களை அவர்களுடைய சுகீனம் காரணமாக பார்ப்பதற்கு 26ஆம் தேதி அன்றைய தினம் இந்திய நாட்டினுடைய ரிப்பப்ளிக்கன் டே என்று சொல்லக்கூடிய குடியரசு தினம், அந்த நிகழ்வுக்கு நாங்கள் 2 பேரும் 6 மணிக்கு செல்ல வேண்டியிருந்தால் கிட்டத்தட்ட 4:30 மணி அளவில் நாங்கள் அவருடைய வீட்டுக்கு போயிருந்தோம். அதாவது சுகீனம் தொடர்பாக. அதில் நாங்கள் அரசியல் விடயம் எதுவுமே பேசவில்லை. அவருடைய சுயநலம் சம்பந்தமாக சுமூகமாக பேசி கிட்டத்தட்ட நான் நிற்கிறேன் ஒரு 15-40 நிமிஷம் நாங்கள் இருந்திருப்போம். சுமூகமாக எந்தவித வாதாட்டம் இல்லாமல், எந்த இல்லாமல் அவர் மிக அந்யோன்யமாக எங்களோடு கதைத்து அவருடைய வருத்தம் சம்பந்தமாக சத்தியலிங்கம் அவர்கள் ஒரு வைத்தியர் என்ற முறையில் சில கருத்துக்களை அவருக்கு ஆலோசனையை தந்தாரே தவிர எந்தவித இதுவும் நாங்கள் செய்யவில்லை. அதுவும் அந்த முடிந்த பிறகு நாங்கள் வருகிற பொழுது கூட அவர் காலில் முழங்காலில் பிரச்சனை இருந்ததாலே எழும்ப நாங்கள் சொன்னாங்க. அவர் ஏற்கனவே தான் முதல் நாள் 2 தரம் பாத்ரூமில் தவறி மறந்து விட்டதாகவும் சொன்னவர். அதனால் நாங்கள் எழும்ப கொண்டாண்டு கூட சொல்லக்கூட இல்லை, இதை போட்டு வாருங்கள் என்று சொல்லி அன்போடு அனுப்பி வைத்த ஒரு மனிதர். இப்போ அவரோடு நாங்கள் என்ன வாதிட்டிருப்போம் என்று சொல்லி அபத்தமாக. அது மட்டுமல்ல, அதில் அங்கே எழுதுகிறார், அது ஒரு தரம் இல்லையல்ல. ஆனால் உண்மையில் திருமதி சேனாதிராசா அவர்கள் அங்கே கூடவே இருந்தார்கள். அது மட்டும் அதுக்கு மேலாக வளமை போல அவர்கள் நாங்கள் போனால், என்ன பொறுத்தவரையில் போனால், அது இப்போ ஆரிஸ் போனாலும் அவர்கள் உபசரிக்கிற ஒரு வழக்கம் திருமதி சேனாதிராசாவுக்கு உண்டு. அன்று கூட அவர்கள் எங்கள் இருவருக்கும் தேநீர் வழங்கி குடிக்கொண்டு தான் வந்தோம். எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ இந்த நாங்கள் அந்த நிகழ்விலே நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை போனோம் என்றதுக்கு ஆதாரமாக சசிகலா ராஜராஜனுடைய ஒரு பேட்டி இருக்கிறது. அதாவது அவர்கள் எழுதியிருக்கிறார், நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை மாவை சேனாதிராஜ வீட்டுக்கு சென்றிருந்த தமிழரசு கட்சியில் தற்போதைய பதித்தலைவர் CVK சிவஞானமும் பதில் செயலாளர் சத்தியலிங்கமும் மாவையுடன் கடுந்தொனியில் பேசியிருந்தார்கள். நாங்கள் போனது உண்மையை அதை ஒத்துக்கொண்டு, அதில் கடுந்தொனியில் பேசியிருந்தாலும் சுதந்திரம் உள்ள கட்சி நீக்கி இதெல்லாமே கற்பனாவாதங்கள். இது வேணுமென்று பூத்தப்பட்டது. முதல்ல நாங்கள் போனதை ஒத்துக்கொள்கிறோம். நாங்கள் போனது அப்போ இதை விஷம பிரச்சாரம். இவரும் சொல்கிறார் ஒருத்தரும் இல்லாத நேரம் போடுது. மற்றது அவர் சொல்கிறார் முதல் நாள் போனாள், அதாவது அவர் இறந்ததுக்கு முதல் நாள். நாங்கள் போனது ஞாயிற்றுக்கிழமை. அப்போ இங்கே இப்போ ஒரு விஷம பிரச்சாரத்தை அதில் போடுற பொழுது, ஆனால் டாக்டர் சோமோகன்
நாங்கள் தள்ளி விட்டோம் அப்படி என்று அவர் சொல்லி பேட்டியில் சொல்லி. ஆனால் அதை வெளியிட்ட ஊடகங்கள், ஒரு குறிப்பிட்ட ஊடகம் அவரை மாவியை தள்ளிவிட்டது சிவஞானமா சத்தியலிங்கமா என்று கேட்கிற பொழுது ஏதோ நாங்கள் போய் தள்ளி விழுத்தித்தான் அவருக்கு வருத்தம் வந்தார், காயம் வந்தார் என்ற மாதிரியான ஒரு விஷம பிரச்சாரம் திட்டமிட்டு பரப்பப்பட்டிருக்கிறது. இதை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படியான எந்த நிகழ்வும் நிகழவே இல்லை. இப்போ பொய் பிரச்சாரம் உண்டு. ரெண்டாவது, இந்த அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பொழுது நானும் குலநாயம் அவர்களும் பார்க்க சென்றிருந்தோம். காலையில் மத்தியானம் நினைக்கிறேன். அங்கே போய் பார்த்து விட்டு வெளியில் வர்ற பொழுது மாவேசனர் ஒரு சகோதரி, நான் சற்று முன் வந்து விட்டேன், நான் குலநாயம் எனக்கு பின்னால் வருது, அவரை அவமதிக்கிற வகையில் நீங்கள் சுயநலவாதிகள் பதவி அந்த மாதிரியான கருத்து சொல்லப்பட்டது. அந்த காரணத்தாலே, மனம் வந்த காரணத்தினாலே திரு குலநாயம் அவர்களை பொறுத்தவரையில், அவர் குடும்பத்தை பொறுத்தவரையில் மாவை சேனாதர் குடும்பத்துக்கு மிக நெருக்கமாக, அதிலும் அவருடைய வளவிலேயே இன்னொரு வீட்டிலே அவர்களுடைய குடும்பம் 12 வருஷத்துக்கு மேலே இருந்திருக்கு, அவர் இருந்திருக்கிறார். அதை விட 2001 தீவிரத்திலே தாக்கப்பட்டு காயப்பட்ட பொழுது 3 மாதத்துக்கு மேலாக குலநாயம் வீட்டிலே அந்த குடும்பம் தான் அவரை பராமரிச்சிருக்கு. அப்படி ஒரு உரித்துள்ள குலநாயகம் பேசப்பட்ட காரணத்தினாலே அவர் அவருடைய மரண சாதனைகளை அஞ்சலி செய்ய போகவில்லை, மனம் வந்து போகவில்லை என்றது கவலைக்குரிய ஒரு விடயம். இதை செய்தவர்கள் அதை குலநாயகத்துக்கு இப்படி செய்தார்களோ எனக்கு தெரியாது. ஆனால் குலநாயகத்துக்கும் மாவை சேனாத ராஜாவுக்கும் அவர் குடும்பத்துக்கு இருந்த உறவுக்கு பெரிய அநீதி செய்திருக்கிறார்கள் என்று நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அதுக்கு பிறகு அன்று அவர் மரணம் அடைந்த பொழுது நான் தகவல் கிடைச்ச உடனே திரு திருகிரன் அவர்களோட தொடர்பு கொண்டு, ஏற்கனவே எங்களுக்கு இப்படி சங்கடம் ஏற்பட்டிருக்கிறது அதுபடியால் இந்த அவருடைய பூத உடலை கட்சி தலைமையகத்துக்கு ஒரு முறை கொண்டு வந்து கௌரவிக்க வேண்டிய தேவை பொறுப்பு இருக்கிறது. அதுபடியே அந்த விடயத்தை நீங்கள் பொறுப்படுத்தி அவர்களோடு பேசி ஒழுங்கு தரப்பில் நான் கேட்டிருந்தேன், இரவோ கேட்டிருந்தேன். அடுத்த நாள் காலையில் நினைக்கிறேன் 11 மணி அளவில் ஸ்ரீதரனோட தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நான் கதைத்திருக்கிறேன். ஆனால் சில முன்னேற்றம் இருக்கிறது, நீங்கள் வந்தால் பேசலாம் என்று போனதன் மூலம் நான் தனியாகவே போயிருந்தேன். நான் அங்கே போன பொழுது என்னை ஒருவரும் ஏற்று வரவேற்கவில்லை, அது எனக்கு கவலையும் இல்லை தான். ஆனால் அதே ஸ்ரீதரன் என்னை அழைத்து சென்ற பொழுது அவர் மாவை அமுதனுக்கு அவருடைய மகன் அவருடைய அறிமுகம் செய்து பொழுது நான் அவருக்கு நேராக சொன்னேன். 12 வருஷம் அந்த இடத்துல இருந்தவர், கட்சி தலைவராக இருந்தவர், அவருடைய உடலுக்கு எங்களுடைய கிரிகைகள் எல்லாம் முடித்து கொண்டு கட்சி தலைமையை கொண்டு வரதான் அதுக்குத்தான் வந்தேன், செய்கிறதான் இல்லைன்னு சொல்லிடலாம். அவரும் பதில் சொல்லலை. அந்த விடயத்தில் நான் ஒன்று வெளிப்படையிலே சில பேர் கருத்து சொல்லலாம், உண்மையை சொல்லுவேன். அந்த விடயத்திலே ஸ்ரீதரன் என்னோட ஒத்துழைக்கிற ஒரு நிலைப்பாட்டில் தான் இருந்தேன். ஏனென்றால் அதை நான் சொல்லி போட்டு வெளியில் வந்த பொழுது அப்படி மாட்டின் ரோட்லேயே அந்த பூத உடல் வைக்கிறது வேணும்னு சொன்ன பொழுது எனக்கு ஒன்று சொல்ல, அண்ணே தச்சலை கொண்டு போகிறதென்றால் நானும் சில மோட்டார் சைக்கிள்கள் ஒழுங்கு பண்ணுறேன், நீங்களும் ஒழுங்கு பண்ணி முன்னுக்கு கட்சி கொடியோடு போனால் நல்லதுன்னு எனக்கு சொன்னவர். அதை அப்போ அதில் கொஞ்சம் அவர் எனக்கு ஒத்துழைப்பான நிலைப்பாட்டில் இருந்தார்ன்றதை நான் மக்களுக்கு தெரியப்படுத்துவாங்க. பின்னால் நடந்து அதை நான் முயற்சிக்கல, ஆனால் அந்த விடயத்தில் ஒத்துக்கொண்டவர். ஆனால் இப்போ எந்த அடுத்த நாள் 1ஆம் தேதி 2ஆம் தேதி மரண சடங்கு முதல் மாலையிலே எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், அவர்கள் அங்கே மாட்டின் ரோடுக்கு கொண்டு வரதை விரும்பவில்லை, ஏனென்றால் நேரடியாக எஞ்ச போனால் இல்லாவிட்டால் மக்கள் குறைவாக இருக்குன்னு சொல்கிறேன். அதையும் தெரியப்படுத்திட்டேன். அது அப்போ அந்த விடயத்தில் நான் என்ன சொல்கிறேன் என்றால், ஒரு விசுவ பிரச்சாரம் இங்கே நடந்திருக்கிறது. 2வது, அங்கே அந்த மரண சடங்கு நடந்த இடத்துல முதல் நாளே ஒரு 18 பேருடைய படங்களை போட்டு இவர்கள் தமிழரசு கட்சி மரணத்துக்கு காரணமான தமிழரசு கட்சி துரோகிகள் என்று எழுதி பேனர்கள் 7-8 இடத்துல இந்த பேனர்கள் கட்டப்பட்டு இருந்தது. அது சில பேர் கலட்டி இருக்கிறார்கள், பொருத்தி இருக்கிறார்கள் நடந்திருக்கு. உண்மையிலே இது ஒரு மிகப்பெரிய அபாண்டமானது. என்னென்னா அந்த கையெழுத்து வச்சது கடிதத்தில் அது கூட டிசம்பர் மாதம்
27ஆம் தேதி ஒரு ஒரு கடிதம், அது ஒரு கோரிக்கை, அதாவது அசௌகரியங்கள் இல்லாமல் முரண்பாடுகள் இல்லாமல் இந்த தலைவர் ராஜினாமா விடயத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று 28ஆம் தேதி கூட்டத்தில் என்ற கோரிக்கை தான். அதில் கையெழுத்து வச்சு அவருக்கு எந்த வித வற்புறுத்தல் இல்லை. அதை கொண்டு போய் அவருடைய நேரடியாக கையளித்ததை சாயந்தரம் முதல் நாள் கொடுத்துட்டு தான் வந்தது. ஆனால் அதுக்கு பிறகு அந்த மத்திய செயற்குழுவிலும் அந்த கடிதம் சவரிக்கப்பட்டு அது இன்றைக்கும் வேறு ஒரு இடம் கையில் இல்லை. நான் நினைக்கிறேன் நிர்வாக செயலாளர் மட்டும்தான் இருக்குது, ஒரு இடம் போகையில். ஆனால் அந்த கையெழுத்து வச்ச ஆக்கள் அத்தனை பேரையும் குறி வச்சு துரோகி பட்டம் கட்டி பேனர்களை போட்டு மத்திய செயற்குழுவை போலித்தனமானது என்று சொல்லி ஒரு துரோகிகள் பட்டம் கட்ட அது வந்திருக்கு. அது மிக பாரதூரமான விஷயம். ஏன்னா ஒரு வாரத்துக்கு முன்னே கையெழுத்து வச்சு சமர்ப்பித்த ஒரு ஆவணத்தை வச்சு நாங்கள்லாம் அவருடைய மரணத்தை காரணம் என்று சொல்லி அதுவும் ஒரு மிகப்பெரிய விஷம பிரச்சாரமாக நடைபெற்றது. அப்போ எல்லாமே மாதக்கணக்கில் உள்ள விடயங்களை தொகுத்து திட்டமிட்டு இதில் தனியாக தமிழரசு கட்சி சார்ந்தவர்கள் தான் இருப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன். இந்த விடயங்களிலே இந்த தமிழரசு கட்சி ஏற்கனவே ஓரங்கட்ட வேணும் அல்லது ஒழித்து கட்ட வேணும் என்று நினைக்கிற அரூபகரங்கள் இதில் கையால் இருக்கலாம், சம்பந்தப்பட்டிருக்கலாம் என்றது ஒரு சந்தேகம் எங்களுக்கு இருக்கத்தான் செய்கிறது. தனியாக தமிழரசு கட்சி சார்ந்தவர்களாக இருக்க முடியாது, இருக்கலாம், அவர்களும் இருக்கலாம். ஆனால் வேறு ஆக்களும் இதில் பங்கு பெற்று இந்த சந்தர்ப்பத்தை பிரயோகித்து தமிழரசு கட்சியை உடைத்து விடலாம் என்ற நோக்கத்தில் செயல்பட்டதாகவும் நான் கருதுகிறேன். அந்த காரணத்தினாலே அந்த விடயம் தொடர்பாக நாங்கள் காங்கேசந்துறை போலீஸிலே நாங்கள் ஒரு முறைப்பாடு பதிவு செய்திருக்கிறேன். அதனால் எல்லா உறுப்பினர்களும் மத்திய செயல் உறுப்பினர்கள் இப்போ தலைவர் என்ற ரீதியிலே எனக்கு கோரிக்கை விடப்பட்டது. நீங்கள் முறைப்பாடு செய்ய வேண்டியது என்னுடைய கடமை, அதாவது முறைப்பாடு செய்திருக்கிறேன். அது விசாரிக்கப்படும். ஆனால் மக்களுக்கு நாங்கள் சொல்ல வேண்டியது இதெல்லாம் ஒரு மாதத்துக்கு முன்னம் அந்த ஆவணத்தை வச்சு அவருக்கு மரணத்துக்கு நாங்கள்லாம் காரணம் என்றது. அவருக்கு ஏற்கனவே வருத்தங்கள் இருந்திருக்கிறது, அதெல்லாம் வேறு. ஆனால் நாங்கள்லாம் காரணம் அல்லது அவர் பேசித்தான் அவருக்கு அச்சுறுத்தல் வந்தது என்று எல்லாமே ரெண்டுமே பிள்ளை. அப்போ இது ஒரு விஷம பிரச்சாரம் எங்களுடைய கட்சிக்கு எதிராக முழு மத்திய செயற்குழுவினுடைய பெரும்பான்மை உறுப்பினருக்கு எதிராக செய்து திட்டமிட்ட அபாண்டமான பிரச்சாரம். அது உண்மை அல்ல என்பதை மக்களுக்கு தெரிவித்து கொள்ள வேண்டிய கடப்பாடு இருக்கிறது. மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதும் என்னுடைய வேண்டுகோளாக இருக்கிறது. இந்த நேரத்தில் நான் மிக முக்கியமான ஒரு விடயத்தை பதிவு செய்ய விரும்புகிறேன். திரு மாவை சேனாதிராஜா அவர்களுடைய என்னுடைய உறவு கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேலானது. இதில் நான் மிகவும் மனநோவது ஒரு விடயம் இருக்கிறது. சில விடயங்களிலே நான் அவரோட பல விடயங்களிலே வாதாடி இருக்கிறேன். அல்லது எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் மாவை இன்னொரு சேனாதிராஜா இன்னொரு கடிந்து கொண்டதோ கடும் வார்த்தையில் பேசினதோ கிடையாது. அப்போ அப்படி கொடுத்த ஒரு உறவு இருந்த ஒரு மனிதனவர். அது மட்டுமல்ல, அவரை மாகாண சபைக்கு முதலமைச்சர் வேட்பாளராக கொண்டு முதன்மையாக மாவட்ட கிளையோடு பேசி ஊடகத்தில் போய் முன்மொழிந்தவரே நான் தான். அப்பொழுது 2013 மற்றது 2020 அவருக்கு தேசிய பட்டியல் கொடுக்க வேண்டும் என்று நேரடியாக போய் சம்பந்தனோடு வாதாடினது நான் தான். ஒவ்வொரு கட்டத்திலே அவருக்கு எதிராக பேசப்படுகிற பொழுது கூட நான் அவருக்காக பேசி வந்தேன். அடுத்து மாகாண சபை காலம் முழுத்திலும் அவரோடு இணைந்து கலந்து பேசிய என்னுடைய கடமைகளை நான் நிறைவேற்றியவன். அப்போ ஒவ்வொரு கட்டத்தில் பல சந்தர்ப்பங்களில் பல பேர் சொல்லியிருக்காரு. ஏதாவது சொல்ல வேண்டால் அவர் இல்லை சிரிக்கண்ணை கேட்கணும் உண்டு அல்லது சிரிக்கண்ணை காய்ப்பம் கொண்டு சொல்லி இருக்கிறார். பல விடயங்களை சொல்லி இருக்கிறார். அந்த உறவு என்னோட இருந்தது. அப்போ அப்படி கொடுத்து ஒரு மனிதன் ஒரு போராட்டத்திலே தன்னை தியாகம் செய்த ஒருவனுடைய மரணச் சடங்கு இப்படி ஒரு குழப்பமான நிலையில் செய்தது, இது தெய்வ நீதிக்கே மாறான ஒரு விஷயம். மற்றது இது எல்லாரும் யார் செய்தார்கள் என்பது தொடர்ச்சியாக இப்போது விசாரணை போலீசார் எடுக்க துவங்கி இருக்கிறார்கள். அவர்கள் தொடர்வார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. கொண்டு போனவர்கள் கட்டினவர்கள் அவர்கள் கட்டாயம் பார்ப்பார்கள். இது சும்மா இருட்டில் செய்த விடயங்கள் இல்லை தானே. மறுபடியால் உண்மை வரும். துரோகத்தினுடைய வெளிப்பாடு கட்டாயம் வெளிப்படும். மற்றது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்களுடைய கட்சிக்காரர் மட்டுமல்ல, அரசு புலனாய்வு, வெளிநாட்டு சக்திகள், ஊடுருவல் சக்திகள் எல்லாமே இதில் சம்பந்தப்பட்டிருக்கின்றதான் என்னுடைய கருத்து. ஏன்னா
இந்த இடத்திலே தமிழரசு கட்சியை பிளவுபடுத்தலாம் என்றதும் அழித்து விடலாம் என்றதும் எண்ணப்பாடங்க இருந்திருக்கிறத நான் எங்களால் உணரக்கூடியதாக இருக்குது. அதைத்தான் நான் மக்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இந்த ஒரு விடயம் பெரிய பாரதூரமான ஒரு எஞ்சி இருக்கிற தமிழ் மக்களுடைய பிரதான கட்சியை அழித்து விட வேண்டும் என்ற பலர் கங்கணம் கொட்டதனுடைய திரட்சி தான் இந்த மரணச் சடங்கிலே இவ்வாறான குளறுபடிகளை திட்டமிட்டு மேற்கொண்டது என்று நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். கவலைக்குரிய விடயம் என்னவென்றால் திருமதி நான் ஏற்கனவே குறிப்பிட்ட பதிவை மேற்கொண்ட திருமதி சசிகலா ரவிராஜ் அவர் ஏற்கனவே எங்களோட கட்சியோட முரண்பட்டு அல்லது கட்சியிலிருந்து விலகி நான் கட்சியில் இன்னும் விலகிலேருந்து கட்சியில் உறுப்பினர் இருந்து கொண்டே இன்னொரு கட்சியில் போய் சங்க சின்னத்தில் தேர்தலில் போட்டிட்டு வருவார். இப்போ எங்களுடைய முரண்பட்டு வருவார். அவர் இவ்வாறான எங்களோட கட்சிக்குள்ளே எவ்வாறு பல பிரச்சனைகள் இருந்திருக்கு. ஆனால் நாங்கள் எப்பொழுதுமே சுமூகமாக, அதிலும் குறிப்பாக மாவியார் அந்த விடயத்தில் எல்லாரையும் சமாளித்து போன ஒரு மனிதன். அப்போ அவர் செய்திலே இப்படியான ஒரு பிழையான ஒரு தகவலை குடும்பத்துக்கு உள்ளே இருந்து சொல்வது ஒரு பொருத்தமானதல்ல. கவலைக்குரிய விடயம். நாங்கள் அதில் மாவட்ட நாங்கள் அதாவது என்ன கடுந்தொனியில் பேசி இருப்பதாக என்றால் அவருக்கு தெரியாது. ஆக அங்கே இருந்த ஒரே ஒரு ஆள் திருமதி மாவேசேனாதிராஜன் மட்டும்தான். நாங்கள் கடுந்தொனியில் பேசினது அப்படி தெரியும். அப்போ இப்படியெல்லாம் ஒரு பிரச்சாரம் செய்கிறது எவ்வளோ நாகரிகமற்ற ஒரு செயல். இதை மக்கள் புரிஞ்சு கொள்ளணும் என்று நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். மேலும் இந்த விடயம் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி முறைப்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. எதிர்காலம் 16ஆம் தேதி எங்களுடைய மத்திய செயற்குழு மட்டக்களப்பு களவாஞ்சி குடியிலே கூட இருக்கிறது. அநேகமாக இந்த விடயம் அந்த கூட்டத்திலே பிரஸ்தாபிக்கப்படும், நிச்சயமாக பிரஸ்தாபிக்கப்படும். அவர்களுக்கு அந்த நான் தலைவர் என்ற முறையிலே நான் என்னுடைய கடமையை நான் செய்து அந்த தெரியப்படுத்த வேண்டிய கடமை இருக்கிறது. அந்த விடயத்திலே இப்போ இதில் சம்பந்தப்பட்டவர்களே தகவல்கள் தெரிந்த விடயங்கள் எல்லாத்தையும் நாங்கள் அங்கே சொல்லி நேரடியாக சம்பந்தப்பட்டவர்களுக்கு தகவல் கிடைக்கிற ஆட்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அந்த மாதிரியான ஒரு நிலைக்கு நாங்கள் செல்வோம், கட்டாயம் செல்வோம். ஏன்னா கட்சியை பிளவுபடுத்தியோ அல்லது அழித்தோ போகிறதுக்கான செயல்பாடுகளை கட்சிக்குள்ளுக்கு இருந்து செய்யக்கூடிய எவரையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை. அவர்களுக்கு எதிரான நடவடிக்கையும் எடுக்க வேண்டியது தவிர்க்க முடியாததாக இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். நான் யாரையும் குறிப்பிட்டு இப்பொழுது சொல்லவில்லை. ஆனால் சில விடயங்கள் எங்களுக்கு தகவல்கள் அங்கே வரும். பலருடைய தகவல்கள் அந்த கூட்டத்திலே தெரியப்படுத்தப்படும் என்று நான் நம்புகிறேன். அது எல்லாவற்றையும் சேர்த்து சில நடவடிக்கைகள், பொருத்தமான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டிய கட்டாயம் நிகழும் என்று தான் நான் நினைக்கிறேன். இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச்சபை கூட்டத்துக்கு எதிராக திருகோணமலை மாவட்ட நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் ஒரு இணக்கப்பாடு எட்டுவதற்காக சிவஞானம் ஸ்ரீதரன், யோகேஸ்வரன், சண்முகதாசன் ஆகியோரோடு இணக்கப்பாட்டை முன்வைச்சிருக்கிறதாக அண்மையில் தெரிவித்திருந்தார் ஸ்ரீதரன் அவர்கள். இது சம்பந்தமாக அவருடைய அந்த திருவண்ணாமலை நீதிமன்றத்திலே அவர்கள் அனைத்த ஆவணங்களுடைய பிரதி எனக்கு அனுப்பியிருந்தவர். அதன் பிரதியை ஏற்கனவே எனக்கும் அனுப்பியிருந்தவர், பொதுச் செயலாளர் சத்தியலிங்கத்துக்கும் அனுப்பியிருந்தவர். அதை விட அதில் மேலே அங்காலே இருக்கக்கூடிய திரு சுமந்திரன் அவர்களுக்கும் ரத்னவடிவேல் அவர்களுக்கும் குலநாயம் அவர்களுக்கும் அந்த பிரதியை நான் அனுப்பியிருக்கிறேன். அது அவர்கள் அடுத்த தேதி 13ஆம் தேதி என்ன நிலைப்பாட்டு எடுப்பார்கள் என்று சரி. ஒருவேளை இப்போ அவங்களுக்கு அந்த கலந்து பேசுகிறதுக்கு நேரம் இல்லை. மத்திய செயற்குழுவிலையும் அதை பற்றி பாதிக்க முடியாது. அதுக்கு இந்த நாளுக்கு பிறகுதான் மத்திய செயற்குழு இருக்குது. ஆனால் அந்த விடயத்திலே முறைப்பாட்டார்கள் என்ன நிலைப்பாடு எடுப்பார்கள் என்று சொல்ல முடியாது. ஏனால் இது இப்போ நாங்கள் ஒரு பக்கமாக இருந்தால் எதிராளிகள் 7 பேர் அல்லது 8 பேர் இருந்தாலும் முறைப்பாட்டாளர் அந்த அவர்களுடைய கோரிக்கைக்கு சாதகமான நிலைப்பாடு எடுப்பார்களா இல்லையான்றதை எங்களை சொல்ல முடியலை. அதனுடைய 13ஆம் தேதி தான் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு எடுக்கப்படுகிற பொழுது உண்மையான நிலைமை தெரிய வரும்னு நான் நினைக்கிறேன்.